சரிதான பிள்ளைகள் பாருங்க. அப்ப என்ன வரும்? வாக்கிய உறுப்புகள்ல எழுவாய் செய்படுபொருள் ஆகியவற்றை பின்வருமான போன்ற வினாக்களை வினாவுவதன் மூலம் இலகுவாக கண்டுகொள்ள முடியும். சரிதானே? பாருங்கோ, எழுவாய இனங்காண்றதுக்கு என்ன செய்யறது? பயனிலையில வச்சு மூன்று கேள்வி கேட்கிறது. யார், எது, எவை. யார், எது, எவை. இந்த மூன்று கேள்வியில ஒரு கேள்வி பொருத்தமாக இருக்கும். அது பார்க்க உங்களுக்கு விளங்கும். சரிதானே? பயனிலை வந்து உயர்வு இணையாக இருந்தால் யார் என்று வரும். ஒரு சரிதானே? பயனிலை அகருநிலை உரிமையா இருந்த எது, பயனிலை அகருநிலை தன்மை எவை என்று வரும். உட்பட பொருள் அதை அப்படியே மாற்றி யாரை, எதை, எவற்றை என்று கேட்டா கண்டுபிடிக்கலாம். இந்த பயனிலை எல்லாருக்கும் டவுட் வர்றதுக்குள்ளே பயனிலையில மூன்று விதமான கொஞ்சம் பெருசா யோசிச்சோம்னா மூன்று பயனிலை இருக்கு. பயனிலை பெயர் பயனிலை, வினா பயனிலை, வினை பயனிலை அது இருக்கு. அதுல சொல்லி கூட நான் குழப்ப இல்லை, வளர்ந்து படியுங்கோ. இப்ப என்ன காலத்தை காட்டி முற்று பெற்று என்ன நிக்கிற சொல்ல தெரியும், வாக்கியத்தை முடிக்கிற சொல்லாக இருக்கு. சரிய இவ்வளவு காலம் எது விரிவாக காரணமும் ரைட். இதுல பிள்ளைகள் ரைட். இதான் அம்மா பாலை காய்ச்சினால்டா யார் காய்ச்சினால்? அம்மா. இதை காய்ச்சினால் பால். பாலை வந்து செய்யப்படும் பொருள். காய்ச்சினால் பயன். சரிதானே? காய்ச்சினால் பந்தை எறிந்தான். யார் எறிந்தான்? தம்பி. தம்பிதான் என்ன சாமான்? எழுவாய். எழுவாய். சரியோ? எதை எறிந்தான்? பந்தை எறிந்தான். பந்தை வந்து என்னது? செய்யப்படும் பொருளை. இதை, பந்தை. சரிதானே? கேள்விதான். நிறைய பேர் விளங்கி வச்சிருக்குது வாக்கியத்தின் முதலாவதாக கிடக்கிற சொல் எழுவாய் என்று. சரிதானே? அப்படி இல்லை. கேள்வியை கேளுமோ கூடாது. ஒரு சம்பவம் நிகழ்வதற்கு காரணமாக இருப்பவர் எழுவாய். சரிதானே? அதனால் அடையக்கூடிய பயனிலையாக அமைபவர் பயனிலை. பயனாக அமைபவர் பயனிலை. ரைட். தேப்படு பொருள் இன்றியும் வாக்கியம் இருக்கும் பிள்ளைகள். யாரை, எதை, எவற்றை என்ற கேள்வி கேட்க விட வராமல் பெறும். தம்பி பாடசாலைக்கு சென்றான். சென்றான். யாரை சென்றான் என்று வருமோ? வராது. பாருங்க, யாரை சென்றான், யாரை சென்றான் இங்கே ஒன்றும் இல்லை. அப்ப ஆகவே செயற்படு பொருள் இல்லாமலும் வாக்கியம் வரும். பசுக்கள் நிலையாக சென்றன. இதுல சொல்லுங்க, செயற்படு பொருள் இருக்குதோ இல்லையோ? பசுக்கள் நிறையாக சென்றன இருக்கா? பசுக்கள் நிறையாக சென்றன. இதுல செயற்படு பொருள் இருக்கின்றன. இவற்றை சென்றன என்று கேட்கணும் பன்மையில. இல்ல. பூக்கள் மலர்ந்தன. பூக்கள் மலர்ந்தன. எவற்றை மலர்ந்தன என்று சொல்லலாமோ? இல்லை. அப்ப செயற்பாடு பொருள் இல்லாமலும் வாக்கியம் பெறும். எழுவாய் இல்லாமலும் வாக்கியம் பெறும் பிள்ளைகள். ஆனா பயனிலை இல்லாமல் வாக்கியம் அமையாது. மரத்தை வெட்டினான் என்று ஒரு சொல்லி இருக்கு. அதுல எழுவாய் இருக்கும். மரத்தை வெட்டினான். யார் வெட்டினான்? அங்க ஒன்று சொல்லப்படையில. அது தோற்ற எழுவாயிரம் கால படிக்கும் குழந்தை. இப்ப இவ்வளவுதான் விஷயம். சரிதானே? நாங்க செய்ய முழங்கும் பாருங்க. ரைட். எழுவாயிலை இனம் காணுவோம். எல்லாரும் கத்தக்கூடாது. உருக்காபடி அழிச்சா காணும். சரிதானே? சரியோ? ரைட். இவங்க கொஞ்சம் ரைட் பாருங்க. கிருத்தி செல்லும் லாபம். கமலாவுடன் வந்த விமலாவை பாம்பு தீண்டியது. எது எழுவாய்? கமலாவுடன் வந்த விமலாவை பாம்பு தீண்டியது.
அமோனா எது தீண்டியது? பாம்பு பாம்பு. அப்ப கமலாவுடன் வந்த விமலாவை பாம்பு தீண்டியது. இங்கு எழுவாயது தீண்டியது எது? பாம்பு. அப்ப பாம்பு தான் பிள்ளை இங்க எழுவாய். சரிதானே? சொன்னான் கேள்விய கேளுப்போ, தீண்டியது யார், எது, எவை. நம் மூன்றில் ஒரு கேள்வி பொருத்தமாக வரும். அதுக்கு விடைதான் எழுவாய். ரைட். அடுத்தது பாருங்க. எனது தலையில் இருந்து இரத்தம் வடிந்தது. எனது தலையில் இருந்து இரத்தம் வடிந்தது. சரிதானே? ரோஷாணி சொல்லுங்க பாப்போம். எனது தலையில் இருந்து இரத்தம் வடிந்தது. என்ன பெறும்? இரத்தம். இரத்தம். அப்ப எழுவாயது இரத்தம் என. எது வடிந்தது? இரத்தம். சரியா பிள்ளையா? இரத்தம். அடுத்த பிள்ளை பாரம்பரிய இல்ல இருந்துச்சு. கேள்விக்கு விடையா வருமானம். எது வடிந்தது? ரத்தம். அப்ப இது தலை அது இதென்று எழுதக்கூடாது. சரிதானே? ரைட். ஆசிரியரை கண்ட மாணவர்கள் வகுப்பறைக்குள் ஓடினார்கள். சரிதானே? ஆசிரியரை கண்ட மாணவர்கள் வகுப்பறைக்குள் ஓடினார்கள். யாரும் சொல்லுவாங்க. யாரும் மாணவர்கள். மாணவர்கள். யார் ஓடினார்கள்? மாணவர்கள். யார் ஓடினார்கள்? மாணவர்கள். ஆசிரியரை கண்ட மாணவர்கள் வகுப்பறைக்குள் ஓடினார்கள். ரைட். சரியே? ரைட். அடுத்ததை பார்ப்போம். மாணவர். கமலாவுடன் விமலா பாடசாலைக்கு சென்றாள். கமலாவுடன் விமலா பாடசாலைக்கு சென்றாள். சரிதானே? ரைட். கனிஷ்கா சொல்லுங்க பாப்போம். கமலாவுடன் சென்ற விமலா பாடசாலைக்கு சென்றாள். விமலா. கமலாவுடன் யார் சென்றாள்? விமலா. 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 இதுதான் எழுவாய். விமலா. சரியோ? ரைட். எனக்கு இன்றைக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. இன்றையோட நீங்கள் உங்களுக்கு இந்த டவுட் பெறாது என்று நான் நம்புறேன். சரிதானே? ரைட். அடுத்தது. நீர் தேங்கி நிற்பதால் நுளம்புகள் பெருகும் அபாயம் உள்ளது. சரிதானே? நீர் தேங்கி நிற்பதால் நுளம்புகள் பெருகும். கட்டியா? என்னதியா? நுளம்புகள் இல்ல. இது உள்ளது. தெளிவாக பாருங்கோ. ஜீரோன்சியா சொல்லுங்க பாப்போம். நீர் தேங்கி நிற்பதால் நுளம்புகள் பெருகும் அபாயம் உள்ளது. அபாயம். அபாயம் அபாயம் அபாயம். சரிதானே? நீர் தேங்கி நிற்பதால் எங்க பாபம்? ஆதித்தி சொல்ல பாபம். அபாயம். அபாயம். என்ன என்ன இருக்குது? அபாயம். சரிதானே? நீ தான் உள்ள கேள்விக்கு விட உள்ளது உள்ளது ஏது உள்ளது? அபாயம் உள்ளது. ஆனா பார்த்தா நுளம்புகள் மாய்தான் கிடக்கு கேள்வி. உள்ளது உள்ளது யார் உள்ளது ஏது உள்ளது எவை உள்ளது. இந்த மூன்றில் ஒன்று எங்களுக்கு பொருத்தமா வரும். அப்ப யார் உள்ளதுன்றது பொருத்தம் இல்லை. எது உள்ளதுதான் சரி. சரிதானே? ரைட். யார் உள்ளது இல்லை எது உள்ளது. ரைட். இது கொஞ்சம் பெரிய வாக்கியம். என்ன குழப்புற மாதிரி கிடக்குது. ரைட். அடுத்தது. குமரேசன் முதலில்
என்ன குமரேசன் முதன் முதலில் மேடை ஒன்றில் பாடல் ஒன்றினை பாடினான். குமரேசன் முதன் முதலில் மேடை ஒன்றில் பாடல் ஒன்றினை பாடினான். சரிதானே? எங்க கவிதா சொல்லுங்க பாப்போம். என்ன வரும்? குமரேசன் முதன் முதலில் பாடல் ஒன்றினை பாடினான். சரிதானே? லிரிஷா சொல்லுங்க பாப்போம். குமரேசன் முதன் முதலில் பாடல் ஒன்றினை பாடினான். குமரேசன் என்ன வரும்? ரைட் ரைட். கனிஷ்கா கேட்டாச்சு என்ன? ரைட் ரைட். அங்க அடுத்தது ரியா சொல்லுமா ரியா. குமரேசன் என்ன வரும்? குமரேசன் சார். குமரேசன். ரைட். என்ன வரும்? குமரேசன். சரியோ? யார் பாடினான்? குமரேசன் பாடினான். எழுவாய். இப்ப கேட்கணும் ஓப்புள்ள உரை சொல்லுங்க. உங்களால இப்ப புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குதா? ஒரு வாக்கியத்தை தந்தா அதுல இருந்து கேள்வி கேட்டு எழுவாய் பயனிலை செயற்படு பொருளை காணக்கூடிய மாதிரி இருக்குதா? நீங்கள் வாக்கியத்துல உள்ள அந்த பெயர் சொல்ல கண்டுட்டு எழுதக்கூடாது. இதுதான் எழுவாய் என்று கேள்விக்கு விடை பெறும். சரிதானே? புரிந்து கொண்டீர்கள். பாப்போம். உள்ள இதுதான் எங்கட சரி வாழ்க்கையின் படிப்பின் உயிர் நாடி என்று கூட சொல்லலாம். நிறைய பேர் கடிதங்கள் எழுதிக்க இது நிறைய டாக்குமெண்ட்கள் தயாரிக்க இந்த புள்ளிகள் விட்டே இல்லை. இப்பவும் மீடியாவோட செய்தி வாசிக்கிறார்கள். இந்த புள்ளிகள் விட்டு கொண்டுதான் இருக்கணும். சரிதானே? நியூஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த புள்ள. சரிதானே? கமலா கட்டிய வீடு தீயில் எரிந்தது. கமலா கட்டிய வீடு தீயில் எரிந்தது. ராவி சொல்லுவாங்க. வீடு சார். வீடு. கமலா கட்டிய வீடு தீயில் எரிந்தது. எது எது எரிந்தது? வீடு எரிந்தது. எழுவாய் வீடு. எழுவாய் வீடு. சரிதானே பிள்ளைகள்? ரைட். பாப்போம். ரைட். எழுவாய் வீடு. கமலா கட்டிய வீடு தீயில் எரிந்தது. சரிதானே? ரைட். கமலனும் விமலனும் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது கமலனின் காலில் முள் குத்தியது. கமலனும் விமலனும் மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது விமலனின் காலில் முள் குத்தியது. திணியன் சொல்லுங்க. இறைச்சி போட்டு சொல்லுங்க. கமலனும் விமலனும் விளையாடிக் கொண்டிருந்த போது விமலனின் காலில் முள் குத்தியது. முள் கடிகாரம். என்னோட பேரும் ஏது குத்தியது? முள் தானே. முள் குத்தியது. சரியா போலியா? அங்க சுராஜ் சொல்லுங்க பாப்போம். சுராஜ். சார் முள் சார். முள் தானே. ரைட். வேறு ஒன்று சொல்லுங்க.
என்ன வீதியால் சென்று கொண்டிருந்த மாணவனை என்ன மாணவனை உந்துருளி மோதியது. உந்துவலி சார். உந்துருளி உந்துருளி என்ன சாமான்? உந்துருளி என்ன சாமான்? மோட்டர் சைக்கிள். உந்துருளி என்ன மோட்டர் சைக்கிள்? சரியே, ரைட். சரியோ, ரைட் பாருங்க. அப்ப இப்ப இனி கிளியர் போடும்போது யாருக்கு இனி எனக்கு எழுவாய காண்றதுல சங்கடம் இருக்கு சார் என்றார்கள் சொல்லுவோம். இல்லையென்றா இப்படித்தான் பாக்கியம் தந்தாலும் நாங்கள் இனி இலகுவாக எழுவாயை கண்டுபிடிப்போம். கண்டுபிடிக்கவே இல்லை பிள்ளைகளே, என்ன செய்யலாம்? கண்டுபிடிக்கலாம். என்ன பாருங்கோ, பெரிய வசனமாக்கி போட்டு தருவாங்க. எப்படி இப்ப நான் கேட்ட மாதிரி, கமலனுடன் பாடசாலையின் விளையாட்டு மைதானத்தில் விளையாடிக் கொண்டிருந்த வசந்தனின் காலில் முள் குத்தியது. இப்படியே நீட்டி கொண்டிருக்கு பாருங்க. கமலன், வசந்தன், பாடசாலை, மைதானம், இதெல்லாம் பெயர் சொற்களாக வந்து கொண்டே இருக்க அப்ப உங்களுக்கு வெறும் சங்கடம் வெறும். இதுக்குள்ள எங்க நான் எழுவாய கண்டுபிடிக்கிறது? ஒரு பயமும் வேண்டாம். குத்தியது குத்தியது குத்தியது, எது குத்தியது? முள். விஷயம் பெரிய பந்தயங்களை தந்துட்டு போட்டோம். எங்களுக்கு என்ன சரிதான பிள்ளைகள்? ரைட். அப்ப இனி இதுல யாரும் என்ன செய்யக்கூடாது? சரிதானே? இவை ஓப்புள்ள கூட பலபலம் மட்டும் சொல்லுங்க. இப்ப எல்லாரும் கிளியர் நான் ஒரு பயிற்சி ஒன்று செய்வோம். சரிதானே? செயல் அட்டையில வந்தது அதை செய்வோம். கேள்விக்காரர்கள வந்துட்டுன்னா எங்களுக்கு சொல்லி ரைட். பெறப்பட்டுள்ள வாக்கியங்களில் உள்ள எழுவாய் பயனிலை செயற்படும் பொருள் என்பவற்றை இனங்கண்டு அவ்வாக்கியத்தின் கீழே எழுதுக. கீழே எழுதுக. ரைட். இப்ப சொல்லுங்க பாப்போம். பசு பாலை தரும். பயனிலை என்ன? தரும் 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 பயனிலை. எழுவாய் பசு. தரும் தரும் எது தரும்? பசு. எதை தரும்? எவற்றை தரும்? பாலை தரும். சரிதானே? ரைட். குமணன் புத்தகம் வாங்கினாள் என்று வருது. மாறி வருமா? குமணன் புத்தகம் வாங்கினான். வாங்கினான் எது பயனிலை? சரியோ? யார் வாங்கினான்? ரைட். வாரம் இந்த மாறி வந்துட்டு குமணன் ரெண்டு பேருமா? என்ன ரெண்டு பேரும்? குமணன். ரைட். புத்தகம். அடுத்த பாவம் ஹரி பாடம் படிக்கிறார். படிக்கிறான். யார் படிக்கிறான்? எதை படிக்கிறான்? பாடம் படிக்கிறான். எதை படிக்கிறான்? பாடம் படிக்கிறான். ஏரி பரிசு பெற்றாள். பெற்றாள் பெற்றாள் எது பயனில்லை? சரிதானே? யார் பெற்றாள்? எதை பெற்றாள்? எல்லாரும் கதையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வாய் விட்டு கதைக்கோ, ஆரோக்கியமா இருக்கும். நான் காந்தனை பார்த்தேன். யார் பார்த்தேன்? யாரை பார்த்தேன்? என்னண்டா இதை வச்சுக்கொண்டு எப்படி வசனங்கள் வந்து வாக்கியம் எழுதேக்க பிள்ளைகள் வழியாக கவனிக்கோ. எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாக இருக்க வேண்டும் என்று கேட்பாங்க. அதான் முக்கியம் உங்களுக்கு. ஏன்னா மூன்று வாக்கியம் எழுதுறதுக்கு எழுவாய் பயனிலை தொடர்பு சரியாக இருக்க வேண்டும். அப்பதான் அங்க பிரச்சனை எப்படி நாங்கள் எங்க சொதப்புவோம்டா. என்ன எமது பூந்தோட்டத்தில் பூக்கள் மலர்ந்தது என்று எழுதி போடுவோம்.
எமது பூந்தோட்டத்தில் ஒரு வசனம் எழுதி கொண்டு போக எமது பூந்தோட்டத்தில் பூக்கள் மலர்ந்தது. சரிதானே? பூக்கள் மலர்ந்தது. பறவைகள் பறந்தது என்று எழுதி போடுவோம். சரிதானே? மான் கூட்டம் வேகமாக சென்றன. என்ன? வாழைக்குலை பழுத்தன என்று போட்டுவிட்டோம். சரியோ? இதுதான் பிள்ளைகள். ஏனென்றா இழுவாய் ஒருமையாயிருந்தா பயனிலை ஒருமையாயிருந்த இழுவாயும் ஒருமையாயிருப்போம். சரி, அறிவு பாருங்க. இதுல பறவைகள் பறந்தது என்று எழுதி போட்டியலா பறந்தது ஒருமை, இழுவாய் பறவைகள் பன்மையா போய் அது பிழை. பறவை பறந்தது அல்லாட்டி பறவைகள் பறந்தன என்று வரும். சரிதானே? நாங்கள் இனி இது முடிய ஒரு கட்டுரை எழுதுற பயிற்சி எடுத்துக்கொண்டு அங்கால போவோமா? சரியோ பிள்ளைகள்? ரைட்.